ஃபர்ஸ்ட்டு வந்து நாம இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமே கிடையாது. ஏன்னா, இப்ப தான் வந்து தகவல்கள் வந்து பொதுமை அடைஞ்சிருக்கு. இப்ப தான் இணையம் வந்து வந்திருக்கு. இப்போ நீங்க ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா, நீங்க பங்குச் சந்தையில ஈடுபடணும் அப்படின்னா, நெறைய புத்தகங்கள் படிக்கணும். அந்த புத்தகங்கள் தமிழ்நாட்டுல இருந்து வெளியிடப்படாது. வெளியில இருந்து தான் நம்ம வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க அந்த புத்தகத்த தேடி பார்க்கணும். அத புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் யாராலுமே செய்திருக்க முடியாது. அதனால இப்ப தான் காலம் கனிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம், இதுதான் இன்ஃபார்ம்டு டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இப்ப விவரம் தெரிஞ்சிருச்சு. இப்போ 5 வருடத்துல என்னால பெரிய கார்ப்பஸ் வந்து சேர்க்க முடியுமா? அப்படிங்கிறத தாண்டி, இருக்கிற பெரிய கார்ப்பஸ எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இப்ப சேர்க்குறாங்க அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா குறைந்த அளவு தான் சம்பாதிப்பாங்க. இப்போ ஒரு 20 25 வயதுல அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அவர் கையில ஒரு ரூ. 10,000 தான் டிஸ்போசபிள் இன்கம் இருக்கும். அதுல அவர் தப்பு பண்ணாலும் 30 வயசுல அத பத்தி தெரிஞ்சுப்பாரு. ஆனா இவங்களுக்கு எடுத்த உடனே 55 வயசுல வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கும். ஏன்னா கடந்த 20, 30 வருடங்களாக சம்பாதிச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க தப்பு செய்வதற்கு நம்ம 1% கூட சான்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல தப்பு செஞ்சாங்கன்னா, அடுத்து வந்து திருத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது. தப்பு ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா, அவ்ளோ பணம் இருக்கு. இங்க ரூ. 10,000 வைத்து தப்பு செய்வதற்கும், நீங்க ரூ. 1,00,00,000 வைத்து தப்பு செய்வதற்கும், அதுவும் திரும்பி வர முடியாத ஒரு நிலையில இருந்து தப்பு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் இவங்க மிக கவனத்துடன் இருக்கணும். கண்டிப்பாக வந்து இவர்கள் கற்றல்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றது. நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்க. அங்க நீங்க இந்த சூப்பர் ஆன்னுட்டி பிளான் போடுங்க சார். உங்களுக்கு அஷ்யூர்டு ரிட்டர்ன் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த விவரத்த மட்டும் கேட்டுட்டு வாங்க. கமிட் பண்ணிக்காதீங்க. இன்னும் ஒரு 4, 5 பேர்ட்ட கேளுங்க. பினான்சியல் எக்ஸ்பெர்ட் கிட்ட போங்க. அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தர நம்ப வேணாம். நீங்க ஒருத்தர நம்புனா அவரோட லாபத்துக்காக சொல்லிட்டாருன்னு நீங்க கூட நினைக்கலாம். நீங்க ரூ. 1,00,00,000 பண்ண போறீங்க. ஒரு முக்கியமான ஒரு வ முடிவு எடுக்க போறீங்க. தப்பே பண்ண முடியாத ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா, ஒரு 4, 5 பேர்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க இந்த விஷயத்த செய்யலாம். ஸோ இதுக்கு மேல நம்ம சேர்த்து நான் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம கவலைப்படுவதை விட, ஏற்கனவே சேர்த்து ஏன்னா இவர்களுக்கு அடி வந்து பலமாக விழும். விழுந்துட்டு இருக்கிறத நாங்க நேரடியா பார்க்கறதுனால ஒரு அக்கறையில சொல்றோம்.